தயவு செய்து எல்லாருமே கொஞ்ச நேரம் கொஞ்சம் வெளியே இருக்கலாம். ஐயாவுடைய பாடி கொண்டு வராங்க, கொஞ்சம் அரேஞ்ச் பண்றது கொஞ்சம் டைம் கொடுங்க தயவு செய்து. கேட்டுக்கொள்கிறேன். எதிர்பார்த்துங்க. தள்ளி தள்ளி அங்கே நின்றுங்க.
கொஞ்சம் லெஃப்ட் அன்பானவர்களே, இப்பொழுது நாம் ஒரு சில பாடல்களை நாம் பாடுகிறோம். தேவனே, நாம் முதலில் இன்னும் நெருங்கி செல்வதே நாங்கள் கோரியில் தந்தை பேராயுடைய எண்ணமும் அதுதான். எல்லா நேரத்திலும் ஆண்டவரோடு எப்பொழுதும் இருந்தவர் அவருடைய துறை இழக்க முடியும், ஈடு செய்ய முடியாது. எல்லாரும் இருக்கிறோம். மாவன
பிஷப் காசிரி அவர்கள் சசி அவர்கள் வாசிப்பார்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 8 வாக்கியங்கள் முடிய நாம் வாசிக்க கேட்போம். நீயோவென்றால் எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுது பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார் என்பதால். இப்பொழுதும் நம்முடைய மத்தியிலே அருமையான ஜெய்சிங் ஐயா வந்திருக்கிறார்கள். அவர்கள் சில வார்த்தைகள் பேசுங்கள். அதற்கு முன்பாக நம்முடைய அருமையான சின்ன பேராயர்கள் குடும்பத்தின் சார்பாகவும் எல்லார் சார்பாகவும் சில வார்த்தைகள் பேசுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்தத்தை சொல்லுகிறோம். தந்தை பேராயரையா அவர்களுடைய மறைவு ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு பெரிய இழப்பு. அவர்களை எனக்கு தந்தையாகவும் தெரியும், பேராயராகவும் தெரியும். எனக்கு அவங்க அப்பாவாக இருந்தாங்கன்றதை காட்டிலும் இங்கே வந்திருக்கிற அனைத்து இடங்களுக்கும் ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து உங்களை நேசித்திருக்கிறார். அவங்க உங்க எல்லார் மேல வச்சிருந்த அன்பு வந்து ரொம்ப பெருகு. ஒரு மகளா நான் ரொம்ப பொறாமப்பட்டிருக்கேன். எப்படி அவங்க இந்த அளவுக்கு எல்லார் மேல அன்பு வைக்க முடியும்? ஆண்டவருக்காக ஓடி ஓடி உழைத்த இந்த காட்டில் இப்போது ஓய்வு பெற்றிருக்கிறது. ஆண்டவர் சன்னிதானத்தில் அவர் கடந்து சென்றிருக்கிறார்கள். இவங்களுக்கு மேல ஒரு ஊழியம் செய்யறதுக்கு ஒரு ஊழியக்காரர் இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஊழியத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். என்னுடைய பெரிய வாஞ்சை என்னன்னா, அவர் விட்டு போன ஊழியத்தை நம் அனைவரும் தொடர்ந்து செய்ய தேவன் நமக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தை கேட்டு எழுப்ப நம் அனைவரும் ஐயாவுடைய அந்த பணியை நம் அனைவரும் துரிதமாக இன்னும் அதிக உத்வேகத்துடன் செய்ய தேவை நம் அனைவருக்கும் கிருபை பாராட்டுவாராக. என் குடும்பத்தினர் அனைவர் சார்பாகவும் ECI சென்னை பேராயத்தின் சார்பாகவும் இங்கு வந்திருக்கிற அனைவருக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you all. ECI அகில இந்திய கான்ஃபரன்ஸ் சார்பில் தந்தை பேராயரை இழந்து தவிக்கிற அருமையான குடும்பத்தாருக்கும், ஆவிக்குரிய தகப்பனாக நமக்கு விளங்கிய தந்தை பேரை இழந்து தவிக்கிற அனைத்து திருச்சபை ஊழியர்கள், சபை மக்களுக்கும் ஆண்டவர்தாமே ஆறுதலையும் தேர்தலையும் கட்டளையிடுவாராக. ஈடு இணை செய்ய முடியாத ஒரு பெரிய இழப்பு. செக்குலர் வேர்ல்டில் இமயம் சரிந்ததுன்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரு பெரிய மகா பெரிய ஊழியர், மாபெரும் ஊழியர், அவரை இழந்து திருச்சபை இன்றைக்கு வாடி வதங்கி கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே உருவ நடந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய சென்னை பேராயரமா சொன்னது போல் அவர்களுக்கு செலுத்தக்கூடிய நன்றி கடன், அவர் விட்டு சென்ற அந்த தரிசனம் காட்சிகளை நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்திலே ஏந்தினவர்களாக அந்த திருச்சபை தரிசனத்தை நிறைவேற்ற ஐக்கியத்தோடும் ஒற்றுமையோடும் இந்த நடையை நாம் பயணிப்போம். நிச்சயமாய் வேதத்திலே காணப்படுகிற பிரகாரமாய் கர்த்தருடைய வருகை நாளே நம்முடைய தந்தை பேராயரை முகமாய் சந்திப்போம் என்ற ஒரு நிச்சயத்தோடும் ஆழமான விசுவாசத்தோடும் நம்முடைய உள்ளங்களை ஆட்டி தேட்டி அரவணைத்து கொண்டு நாம் நம்முடைய ஊழியத்தை தொடருவோம். ஆபேலை பற்றி சொல்லுகிறார், அவர் மரித்து இன்றும் பேசுகிறான். ஆகவே நம்முடைய தந்தை பேராயர் இஸ்ராயேலுடைய வாழ்க்கையிலே மரணமே இல்லை, மரித்தும் அவங்க இன்றைக்கு நம்மோடு பேசுகிறாங்க. அதுக்கு 10,000 திருச்சபைகள் சாட்சி, 13 பேராயங்கள்,
10 வேதாம பள்ளி, 3 வேதாம கல்லூரி, இன்னும் ஐயாவாலே ஆரம்பிக்கப்பட்ட அனைத்து ஊழியர்கள் இந்தியாவிலே பறந்து விரிந்து கிடக்குது. பேசிக்கொண்டு இருக்கும் ஐயாவுடைய வார்த்தையை, ஐயாவுடைய காரியங்கள். அதற்காக ஆண்டும் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து ஆடக்காரணியம் 26ஆம் தேதி நமக்கு அற்புதமாய் நடத்தி கொடுக்க அர்ப்பணித்து நாம் செவிப்போம். விசேஷமாய் குடும்பத்தாருக்காக நன்றி. நம்முடைய சென்னை பேராயிரம்மா, கதிரொலி மாணிக்கம் பேராயிரம்மா, கணவர் மாணிக்கம் ஐயா, பிள்ளைகள் சுவாதி, மருமகன் வினோத், சுருதி, அமெரிக்க ஐக்கிய நாளிலிருந்து புறப்பட்டு வந்துவிட்டதான மதியம்மா, கணவர் பிரின்ஸ், 2 பிள்ளைகளையும் ஆறுதல் பெட்டி தேட்டி அரவணைத்து இணைஜன பந்துகளையும் நண்பர்களையும் ஆண்டவர் ஆட்டி தேட்டி அரவணைத்துக் கொள்ள நாம் செபித்துக் கொள்வோம். கர்த்ததாமே நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவராக. ஜெய்சிங் அவர்கள் ஆகாயத்தில் ஏறி போயினோ ஆனந்தமா சட்டை வீரேத்து பரவசமா ஆகாயத்தில் ஏறி போயினோ வானமண்ட நல்ல நேரத்திற்காக நன்றி ராஜா. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நீதியின் எனக்காக வைக்கப்பட்டு சொன்ன வார்த்தையின்படி நல்ல போராட்டம் ஓடின மாத்திரமல்லப்பா, இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை யார் பார்க்க முடியுமாப்பா? இனி பார்க்க முடியாதப்பா. எத்தனை ஆயிரம் திருச்சபைகள், எத்தனை தரிசனங்கள், எத்தனை வைராக்கியமான ஊழியர்கள் ஆண்டவரே, அந்த காரியத்தை நினைத்து பார்க்கிறோம்ப்பா. நீதாங்க நடத்த போறீங்க, நீங்க தான் காத்துக்கொள்ள போறீங்கப்பா. ஈஸிய சாதாரணமல்ல, சாவல் இல்லை. உலகமெங்கும் அழிஞ்சு கொண்ட ஆத்துமாக்களை தேவன் மந்தை சேர்க்கக்கூடிய பாத்திரமாய் திறப்பிலைக்கூடிய மகனாய் நீ ஏற்படுத்தி கொடுத்தீங்கப்பா. ஆபிரகாம் ஒருவனை தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, தகப்பனாய் ஆபிரகாமை பெற்ற தாயை சாராளை நினைத்துக்கொள், உன் ஒருவனாய் இருக்க நான் அழைத்தேன், ஆசிரித்தேன் சொன்ன வார்த்தையின்படி அவ்வளவு பெரிய விசுவாசத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, எத்தனை பேராயர்கள், எத்தனை திருச்சபைகள், எத்தனை விதமான காரியங்கள், ஆண்கள் ஆண்டவரே, ஒரு தரிசனம் எல்லாம் ஒரு அடி நிலம் அவருக்கு இல்லப்பா. எல்லாம் ஈஸி. திருச்சபை வாழ்ந்த மகனை ராஜ்யத்தில் மந்தையில் சேர்த்து கொண்டீங்கப்பா. செல்ல பிள்ளையா அதெல்லாம் சிறு ஆபிரகாம் மடியிலே தாளாட்டப்பட்டது போல ஆண்டவர் மடியிலே தாளாட்ட கொண்டு போயிட்டீங்கப்பா. நாங்கள் என்ன செய்வோம்? மனமிறங்கப்பா, மனமிறங்கிய அனுபவங்கள் கதிரொலிக்க வருகிற சாமி, உங்களை பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆகாரின் கண்ணீர் கண்ட கர்த்தர், ஆகாரே எங்கே இருக்கிறாய் தேடி வந்த கர்த்தர் மகளை கூட அனைத்து முத்தமிட்டு ஒரு ஆறுதல் கொடுத்துக்கப்பா. உலகம் தரக்கூடாத சமுதாயத்தை நீங்க கொடுங்க, நீங்க கொடுங்கப்பா, கொடுங்க. எல்லா காரியத்தையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. அமெரிக்காவில் வரக்கூடிய மகளை கூட எல்லா கிருபையோடு வந்து சேர கிருபை தாங்க. பிரதமர் பேராய் ரோனாஸ்ரீ ஐயா வருகிறேங்கப்பா, ஒரு தந்தையா இருந்து நடத்த கிருபை தாங்க, ஏற்ற ஞானத்தை தாங்க, கிருபை தாங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இழந்து விட்டோமப்பா, அந்த ஆறுதலை தாங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நம்முடைய கர்த்தராகிய
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஆறுதலும் சமாதானமும் அருமையான தந்தை பேராய் இலக்கு கொடுத்த அருமையான குடும்பத்தார் யாவரோடும் திருச்சை மக்களோடும் ஊழியர்களோடும் அனைத்து கிறிஸ்தவ சமுதாயத்தோடும் யாவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஒரு சில அறிவிப்புகள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தந்தை பேராவுடைய அழகு ஆராதனை 26ஆம் தேதி நடைபெறும். 26ஆம் தேதி காலை 9 மணி முதல் வானகரத்தில் இருக்கின்ற ஜீசஸ் கால்ஸ் அந்த சென்டரில் வைக்கப்படுகின்ற ஐயாவுடைய சரீரத்திற்கு மரியாதை செலுத்த விரும்புகின்ற திருச்சபை மக்கள், குடும்பத்தின் மக்கள், சமுதாயத்தின் தலைவர்கள் வர இருக்கிறோம். ஆகவே அந்த நாளிலே திருச்சபையாக கடந்து வந்து ஐயாவுக்கு நம்ம இறுதி மரியாதையை செலுத்த இருக்கின்றோம். இப்பொழுதும் வந்திருக்கிற அனைவரும் பார்க்கும்படியாக தயவு செய்து இந்த வழியாக நீங்கள் வந்து பார்த்து கடந்து செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து ஐயாவுடைய சரீரம் வின்சென்ட் பார்க்கர் மாச்சுவரில் வைக்கப்படுகிறோம். ஆகவே அந்த இடத்திற்கு தயவு செய்து யாரும் வின்சென்ட் பார்க்கர் அந்த இடத்துல போய் அவளை யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம். இருக்கிற அனைவரும் ஐயாவுடைய முகத்தை பார்த்து கடந்து செல்லுங்கள். 26ஆம் தேதி காலை 9 மணி அளவில் வானகத்தில் இருக்கிற ஜீசஸ் கால் சென்டரில் கலந்து கொள்வோம். அன்றைக்கு ஐயாவுக்கு செலுத்துகின்ற இறுதி மரியாதையை நம்ம செலுத்தி ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷன் டைம் ஐயாவுடைய வாழ்க்கையை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு நேரமாக அந்த நேரம் அமைய வேண்டும். இத்தனை ஆண்டுகள் ஆண்டவர் ஐயாவை பயன்படுத்தி இருக்கிறார். ஆகவே அந்த நாளிலே இட்ஸ் பி கிரேட் டைம் ஆஃப் செலிப்ரேஷன். ஐயா மூலமாக சந்திக்கப்பட்ட மக்கள் செய்த ஊழியங்கள் இதெல்லாம் வச்சு நினைவு கூர்ந்து கடவுளுக்கு நன்றி சொல்லி ஒரு நல்ல ஒரு ஆராதனை நடத்த இருக்கிறோம். ஆகவே அதற்காக ஆயத்தப்படும்படி என்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுதும் வந்திருக்கிறோம். தயவு செய்து இந்த பக்கமாக வந்து நீங்கள் பார்த்து கடந்து செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மாணவர்கள் உதவி செய்வார்கள். பார்த்தவர்கள் உடனடியாக கடந்து செல்லுங்கள். உடனடியாக வரிசையாக வந்து பார்த்துவிட்டு செல்லும்படி வானகரம் யோசித்த ஜெபகத்திலே அந்த வளாகத்திலே கம்மியான வைக்கப்படும். இந்த செய்தி டாக்டர் அவர்கள் கூட கருத்துக்கு தெரிவித்தார். எல்லா உதவி செய்தார் சொல்லி ஒரே செகண்ட் ஒரு 10-15 வினாடிகளில் பார்த்துவிட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாது. பார்த்தவர்கள் அனுப்ப முடியாது. குடும்பத்தாரை தவிர எல்லாரும் போய் அவங்க பார்த்து வழிவிடுங்க. மற்றவங்க பார்ப்பதற்கு வழிவிடும்படி பக்கத்தில் யாரும் நிற்க வேண்டாம். ஸ்டூடெண்ட்ஸ் கவர் பண்ணி வரிசை செய்து வருகிறவர்கள் வலதுபுறமாக வந்து இடதுபுறமாக செல்ல முடியாது. தயவுசெய்து நிக்காதீங்க, போயிட்டே இருங்க. அந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிறவங்க போயிட்டே இருங்க. அந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிறவங்க தயவுசெய்து போயிட்டே இருக்காங்க. நிக்காதீங்க. லெஃப்ட் சைட்ல இருக்கிறவங்க மூவ் ஆகுங்க. லெஃப்ட் சைட்ல இருக்கிறவங்க மூவ் ஆகிட்டே இருங்க. தயவுசெய்து லெஃப்ட் சைட்ல போங்க. அதை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. நிக்காதீங்க, போயிட்டே இருங்க. லெஃப்ட் சைட்ல இருக்கிறவங்க தயவுசெய்து வரிசைப்படுத்துங்க. அந்த ஒரே லைனா வாங்க. அங்க வரவங்க ஒரே லைனா வாங்க. தயவு செய்து ஒரே லைனா வாங்க. அப்ப எல்லாரும் பார்ப்பதற்கு உதவியாக இருக்கும். பார்த்தவங்க பார்த்துட்டு போயிட்டே இருங்க. ஒரே லைனா வாங்க. தயவு செய்து யாரும் போயிட்டே இருங்க. போயிட்டே இருங்க. போயிட்டு பார்த்துட்டு போயிட்டே இருங்க. கொஞ்சம் வேகமாக லெஃப்ட் சைடு கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. லெஃப்ட் சைடு யாரும் வராதீங்க. லெஃப்ட் சைடு வராதீங்க. தயவு செய்து போயிட்டே இருங்க. போயிட்டே இருங்க. ரைட் மூவ் பண்ணுங்க. அந்த சைடு மூவ் பண்ணுங்க. லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுங்க. லெஃப்ட் சைடு யாரும் வராதீங்க. தயவு செய்து லெஃப்ட் சைடு வராதீங்க. ரைட் சைடு வாங்க. லெஃப்ட் சைடு வரணும். ரைட் சைடு அனுப்புங்க. தயவு செய்து எல்லாம் மூவ் பண்ணுங்க. அந்த சைடுல லெஃப்ட் சைடுல மூவ் பண்ணுங்க. பார்த்தவங்க போயிடுங்க. எல்லாருக்கும் பார்க்கறதுக்கு அனுமதிக்கப்படும். தயவு செய்து எல்லாரும் அந்த ரைட் சைடு வாங்க. லெஃப்ட் சைடுல இருக்கிறவங்க ரைட் சைடுல வந்துருங்க. போயிட்டே இருங்க. மூவ் பண்ணுங்க. இவங்க அனுப்புங்க. சீக்கிரம் மூவ்
பார்த்தவங்க தயவு செய்து பந்தலுக்கு போயிடுங்க. அப்படியே மூவ் பண்ணுங்க, தயவு செய்து மூவ் பண்ணுங்க. நிக்காதீங்க. அனுப்பிட்டே இருங்க. அந்த சைடு ரைட் சைடு அனுப்புங்க. தயவு செய்து ரைட் சைடுல அனுப்புங்க. யாரையும் அனுப்ப அலோவ் பண்ணாதீங்க. ரைட் சைடுல போயிட்டே இருங்க. லெஃப்ட் சைடுல போயிட்டே இருங்க. ரைட் சைடுல வாங்க, எல்லாரும் வாங்க. வருகிறவர்கள் தயவு செய்து வந்துட்டே இருங்க. வேகமா வாங்க, வேகமா வாங்க. ரைட் போயிட்டே இருங்க. வந்துட்டே இருங்க, சீக்கிரம் வாங்க. தயவுசெய்து சிங்கிள் லைன்ல வாங்க, வந்துட்டே இருக்க, நிக்காதீங்க, நீங்க போயிட்டே இருக்கலாம். சிங்கிள் லைன் வாங்க, மூவ் பண்ணுங்க. தயவுசெய்து சிங்கிள் லைனா வாங்க, வந்துட்டே நீங்க நிக்காதீங்க, பார்த்துட்டு போயிட்டே இருங்க, நிக்காதீங்க. தயவுசெய்து வழிவிடுங்க, வந்துட்டே இருக்க, பார்த்து வந்துட்டே இருங்க. சிங்கிள் லைன்ல வாங்க, அப்பதான் பார்க்க முடியும். சிங்கிள் லைன்ல வாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, வந்துட்டே இருங்க, சீக்கிரமா வாங்க. யாரும் லெஃப்ட் சைடு நிக்காதீங்க, போயிட்டே இருங்க. வாங்க வாங்க, வேகமா வாங்க, வந்துட்டே இருங்க, சீக்கிரமா வாங்க. வெரி குட், சீக்கிரம் வந்துட்டே இருக்கு.
ஒரே லைன்ல பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே
மூவ் பண்ணுங்க தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே அந்த நாளும் நெருங்கிடுதே கடைசியா தயவுசெய்து பார்க்காதவர்கள் தயவுசெய்து வந்து பார்த்துவிட்டு செல்ல உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். அந்த நாளும் நெருங்கிடுதே அதிவிரைவா நிறைவேறுதே மண்ணின் சாயலை நான் கலைந்தேன் விண்ணவர் சாயல் அடைவே விண்ணவர் சாயல் அடைவே தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே பூமியின் கூடாரமெங்கும் பலவீனமே அழிந்திடுமே பூமியின் கூடாரமெங்கும் பலவீனமே அழிந்திடுமே கைவேலை அல்லாத பொன்வீடு கண்டடைந்து வாழ்ந்திடுவே கண்டடைந்து வாழ்ந்திடுவே தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே தேவனோடிருப்பே மூவ் பண்ணுங்க நிறைய ஆள் நிற்கிறாங்க கொஞ்சம் மூவ் பண்ணுங்க அழகாய் நிற்கும் யார் இவர்கள் திரளாய் நிற்கும் யார் இவர்கள்
நம்முடைய தந்தை பேராயர்களுடைய திருவுடன் இப்பொழுது கொண்டு செல்லப்பட இருக்கிறது. அவர்கள் 26ஆம் தேதி காலை 9 மணிக்கு மாநகரம் இயேசு அழைக்கிறார் வளாகத்தில் இறுதி மரியாதை செய்யும்படியாக வைக்கப்பட இருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய தந்தை பேராயர்களுடைய குடும்பத்துக்காக, ஆறுதலுக்காக, சமாதானத்துக்காக ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். இந்திய தேசத்தில் எழுப்புதலுக்காக இந்தியாவில் சுவிசேஷமயமாக்க வேண்டும், இந்தியா இயேசுவை அறிய வேண்டும் என்று சொல்லி இறுதி மூச்சு உள்ளவரை தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் சுவிசேஷ படிக்கின்ற படித்த நம்முடைய தந்தை பேராயருடைய வாழ்வுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். கண்ட காட்சி தரிசனங்களை நாம் நிறைவேற்றுவோம். 1,00,000 திருச்சபைகள் என்ற இந்த தரிசனத்தை நோக்கிய பயணத்தில் மாபெரும் பொறுப்பை இந்த தந்தை பேராயர்கள் நாம் எடுத்து செல்கிறார்கள். அந்த மாபெரும் பொறுப்பினை ஏற்று சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நாம் புறப்படுவோம். கொஞ்சம் அப்படியே தள்ளிடுறோம். கொஞ்சம் தள்ளிங்க. அவசரப்படாது சார். எல்லாமே நம்முடைய தந்தை பேராயரின் கொஞ்சம் வழி விடுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் வழி விடுங்க. சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடித்திருக்கிறார்கள். அவருடைய புரட்சி பயணம், புரட்சி பேராயராய் செய்த எல்லா காரியங்களையும் புரட்சி செய்த நம்முடைய தந்தை பேராயர் நம்ம எல்லாம் 6 பேரில் பார்த்துவிட்டு இல்ல உட்காரலமா, அவங்க இதை வச்சுட்டு வந்துருவாங்க. நீ செட் பண்ணு தலை பார்த்து கொஞ்சம் வினை பார்க்கணும். தலையில கையில் வச்சு சரித்திரம் கிடைத்தவராய், சரித்திர நாயகராய், பல சரித்திர சாதனைகளுக்கு சொந்தக்காரராய் எடுத்துட்டீங்கன்னா தலைவர் வீட்டில் இருக்கேன்டா. நான் அதை பண்ணுறேன், ஃபைனான்ஷியல் பண்ணுறேன். மொபைல் எடுத்துங்க சார். அடைப்பு
ஓகேண்ணா ஓகேண்ணா வாண்ணா வாண்ணா நான் மொபைல் அண்ணா கொஞ்சம் எடுத்துட்டு நான் மொபைல் வந்து என்ன லாஸ்ட் மொபைல் ஓகேவா இது பண்ணிடலாமா அண்ணா பைக்